உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் பகிர்ந்துலான்னு பார்க்குறேன். இன்றைக்கி நான் ஆல்ரெடி தாவேக்கால நான் வந்து கேஎஸ் செங்கோட்டையன் அவர் முன்னிலையில் வந்து நான் வந்து இணைஞ்சேன். அண்ட் அதிகாரப்பூர்வமாக விஜய் சார்கிட்ட கூடிய சீக்கிரம் அவர் முன்னிலையில் ஒரு பெரிய திரை பட்டாளத்தோட கூடிய சீக்கிரம் நம்ம இணைய போகிறோம். அண்ட் அஃபிஷியலாக இணைய போகிறோம். அவர் பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் மூலியமாகவும் சரி, விஜய் சார் முன்னாடி இன்றைக்கி திருச்செங்கோட்டில் முதல் அடித்தளம் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய அறிவிப்புகள், நிறைய புதிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும். அண்ட் நாங்கள் எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக பயணிக்கணும்னு ஆசைப்பட்றோம். உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்தோட நல்லதே நடக்கும். நன்றி. சின்னத்திரை நடிகர் பர்டிகுலராக சொல்ல முடியாது. அதில் டெக்னீஷியன் இருக்காங்க, அதில் வந்து இயக்குநர்கள் இருக்காங்க, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் கலை இயக்குநர்கள் இருக்காங்க, டான்ஸர் யூனியன் இருக்காங்க. ஸோ இதுலேருந்து நிறைய பேர் வந்து அவங்களா முன் வந்து, நாங்கள் எந்த ஃபோர்ஸும் பண்ணல, அவங்களா முன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், நானே அஃபிஷியலாக இன்னும் வந்து தலைவர் இன்னும் பார்க்கணும், தலைவர் முன்னிலையில் போய் பேசணும். அண்ட் பொதுச் செயலாளர் அவர்கிட்டையும் போய் நான் வந்து இன்னும் பேசணும். போகிறதுக்கான சந்தர்ப்பம் இன்னும் கிடைக்கல. ஸோ அதனால் கூடிய சீக்கிரம் அது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நிறைய பேர் எங்கள் கூட வந்து எல்லோரும் சேர்ந்து தான் நம்ம இணைய போகிறோம். ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம எல்லாம் ஒரு கூட்டணியாக எங்கள் கலை உலகத்தை சேர்ந்த நல்ல உள்ளங்கள் எங்கள் கூட சேர்ந்து மக்களுக்கான பணியை நம்ம கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்கிறோம். உங்களோட ஆசீர்வாதம், ஏன்னா இது எங்களுக்கு எல்லாருக்குமே முதல் கட்டம். அது நாங்கள் எல்லாமே புதுசு. உங்களோட ஆசீர்வாதம், உங்களோட ஒத்துழைப்பு இருந்தால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மக்களுக்கு நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். சார், தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கு. நீ வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படணும்னு சொல்லியிருக்காங்க. உத்தேச பட்டியல் இல்லை, நான் முதலே சொல்லியிருக்கேன், எந்த பதவிக்கோ எதுக்கும் ஆசைப்பட்டு வரல. மக்கள் பணி அப்படின்றது உன்னதமான ஒரு மக்கள் பணி. கொஞ்சம் நேரம் செஞ்சுட்டு அரசியலையும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் 2029 மேபி இருக்கலாம். இப்போ நம்ம வேலை செய்ய போகிறோம், அவ்வளோதான். தலைவருக்காக வேலை செய்ய போகிறோம். தட்ஸ் ஆல். விமர்சனங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், அது எல்லா கட்சிக்கும் விமர்சனம் வருது. தாவேக்கா மட்டும் இல்லை, அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் விமர்சனங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அரசியலில் வந்து அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஆகணும். பட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது எங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான், மக்கள் பணி. அது நேர்மையாக உண்மையாக செய்யணும். அது விஜய் சார் மூலியமாக நாங்கள் நிறைய செய்வோம். கண்டிப்பாக. நன்றி. முன்னணி நடிகர்கள் யாராவது வர வாய்ப்பு இருக்கா? இல்லை சார், இதில் முன்னணி பின்னணிலாம் இல்லை சார். நாங்கள் எல்லாருமே நடிகர்களாக பார்க்குறோம். நாங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டே வந்து ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லி தான் எங்களுக்கு பழக்கப்பட்டது. இவங்க சின்ன ஆர்டிஸ்ட், அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு இல்லை. நடிகர், அதாவது எங்களோட நான் வந்து ஒரு நடிகர் சார். என்னை சார்ந்தவங்க நிறைய பேர் வர போகிறாங்க. டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் வர போகிறாங்க. நடனம் ஆடுறவங்க, டான்சர்ஸ் நிறைய பேர் வர போகிறாங்க. ஸோ எல்லா துறையிலேருந்து நிறைய பேர் வந்து இதில் ஜாயின் பண்ணோம். மனசார அவங்க வந்து பண்ணணும், நாங்கள் வந்து செய்கிறோம், எங்களுக்கு பதவி எதுவும் வேணாம் சார், நாங்கள் சும்மா வந்து சேர்றோம், உறுப்பினர் கார்டு மட்டும் எங்களுக்கு வந்துட்டால் போதும், எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும், நாங்கள் வேலை செய்கிறோன்றாங்க. களப்பணி செய்ய வர்றது நல்லவங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே ஒரு ட்ராக் ரெக்கார்டு பார்க்குறாங்க சார். கட்சியில் பொதுச் செயலாளரும் சரி, விஜய் சாரும் சரி, நம்ம தலைவரும் சரி, கேஎஸும் சரி, இவங்க எல்லாம் அவங்க எங்கேருந்து வராங்க, அவங்க பின்புலம் என்ன, இவங்களால கட்சிக்கு என்ன நன்மை, இதெல்லாம் பார்த்துட்டு தான் எடுப்பாங்க. எல்லாரும் அவ்வளோ சர்வசாதாரணமாக உள்ளே வந்துட முடியாது. ஸோ அதனால் நல்லது நடக்கும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். நல்லவங்க உள்ளே இருப்பாங்க சார். அவ்வளோ எல்லா நல்லவங்களும் ஒன்று சேரும்போது மக்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இங்கே சப்போர்ட் பண்ணுவீங்களே. ஓகே, நன்றி. இது என்னது இந்த ஏற்பு சொன்னீங்க சார்? சார், நான் தான் அன்றைக்கே சொல்லிட்டேன். இன்றைக்கி சாயந்தரம் கூட எதிர்பார்க்கலாம், நாளைக்கு கூட எதிர்பார்க்கலாம். இதில் டைம் எப்போ ஃபோன் வருதோ ஹலோ வாங்கன்னா ஓடிடும். நன்றி, தேங்க்யூ. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.